ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் சாமி. இந்த 1-2 குறிப்பேடுகள் நம்ம காண்கின்ற இன்னொரு அழகான செய்தி, வரலாற்று இணைச்சட்ட நூலாசிரியருடைய 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசு 2 அரசர்களில் தோராவை பற்றிய சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கும். சின்ன சின்ன குறிப்புகள், சின்ன சின்ன வரையறைகள் இருக்கும். ஆனால் இவைகள் இந்த புத்தகங்கள் தோரா மட்டுமல்ல, இறை வாக்கினர்கள் என்ன சொன்னாங்க, அவருடைய சொன்னதை கீழ்ப்படுத்திங்களா, அது கீழ்ப்படாமல் என்ன ஆச்சு, கீழ்ப்படுத்தினா என்ன ஆகும் என்கின்ற செய்திகள் உள்ளே கொண்டு வருகிறது. ஆக இந்த இடத்துல தோரா இருக்கிறது, இந்த இடத்துல ப்ராஃபட் இருக்கிறது, இந்த இடத்துல நெவீம் என்கின்ற குறிப்பேடுகள் இருக்கிறது. எழுதப்பட்ட புத்தகங்கள் அந்த 3ஆம் தொகுதியை நோக்கி எடுத்து பார்க்கிறது. அப்போ அந்த 3 வகையான நிலைகள் தனாக் என்று சொல்வார்கள். தோரா, நெவீம், கெத்துவீம். அந்த 3 வகைகள், அந்த 3ஆம் பகுதிக்கான பகுதிகளாக இந்த பகுதியை சுட்டி காட்டுகிறது. அதாவது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அதுவும் அந்த வகையிலும் அது முக்கியத்துவமாக தெரிகிறது. அதே போல பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு காட்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் சொல்வார்கள், 1-2 குறிப்பேடுகள் எஸ்ரா நெகேமியா ஆகிய புத்தகங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் மாதிரி இருக்குது. எஸ்ரா நெகேமியா போஸ்ட் எக்ஸிலிக் லிட்ரேச்சர், நாடு கடத்தப்பட்ட பின் எழுதப்பட்ட இலக்கிய நூல்கள், இறைவாக்கு நூல்கள். அந்த நூல்களுக்கு ஒரு இணைப்பாக, ஒரு துணையாக இவை எழுதப்பட்டது என்று சொல்வார்கள். அப்படியும் கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டியும் வெறும் இணைப்பாக மட்டும் இதை கொள்ள முடியாது, இணையான ஒரு பகுதியாக இருக்கலாம். 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு எஸ்ரா நெகேமியா என்று ஐஃபன் போட்டு 3 நிலைகளில் இணைத்து வைத்து இணைக்கும் புத்தகமாக வைத்து பார்ப்பது சாலை சிறந்தது என்று சொல்வார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது இது ஒரு அப்பெண்டிக்ஸ் மட்டும்தான், பின் இணைப்பு தான், அல்லது இணைப்பு பகுதி தான் என்று சொல்லக்கூடிய ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி போஸ்ட் எக்ஸிலிக் என்று சொல்லப்படுகிற நாடு கடத்தப்பட்ட பின் வருகின்ற ஒன்றுமில்லாமையிலிருந்து அவர்கள் எதையாவது உருவாகி எதை பற்றி கொண்டு நாம் உயிர் வாழ்வது, எதை பற்றி கொண்டு நாம் அடையாளம் காண்பது, எதை பற்றி கொண்டு நம்முடைய தொலைத்த முகவரியை தேடி மீண்டும் பெற்றுக்கொள்வது என்று பார்க்கும்போது கல்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வழிபாட்டு முறைகள் அடிப்படையாக அமைகிறது. அந்த வழிபாட்டு முறைகளிலிருந்து அவர்களுடைய அடையாளங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அப்ரஹாம் ஆண்டவரை தொழுதார், ஈசாக் ஆண்டவரை தொழுதார், யாக்கோபு ஆண்டவரை தொழுதார், பலிபீடம் கட்டி தொழுது ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் இருந்து போகவிட மாட்டேன் என்று அடம்பிடித்தார். மோசே ஆண்டவரை முட்புதலிலே சந்தித்தார், எலியா ஆண்டவரை ஓரபு மலையிலே சந்தித்தார். இப்போ எல்லாருக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஆண்டவரை சந்திக்கின்ற என்கவுண்டரிங் காட். அந்த ஒரு நிகழ்வை, அந்த வழிபாட்டு முறைகளை நெறிப்படுத்துவதன் மூலமாக வழிபாட்டின் வழியாக நாம் நம்முடைய சமூகத்தை கட்டியெழுப்பது மேலானது ஒன்று. அதனால தான் ஆகாய சக்கரைய மலாக்கிய எரிவாக்கள் கர்ஜிக்கும் சிங்கம் போல முழங்கியது, ஆண்டுடைய இல்லத்தை கட்டி எழுப்புவோம், ஆண்டவர் நம் வீட்டை கட்டுவார். மலைகளுக்கு செல்லுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயம் கட்டுங்கள், ஆண்டவர் நம் இல்லத்தை கட்டுவார் என்கிற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். அந்த பகுதியிலும் அது மிகவும் சிறப்பான ஒரு பகுதியாக இருக்குது. இன்னொன்று, இந்த புத்தகங்களில் விஞ்சிருக்கிற ஒரு அருமையான கருத்து ரெட்ரிபியூஷன் என்று சொல்லப்படுகிற பரிகாரம். ரெட்ரிபியூஷன் என்கின்ற அந்த வார்த்தை என்பது சற்று கடினமான வார்த்தை. செய்த தவறுக்கு பரிகாரம் செய்தல். இப்போ நம்ம எப்படி பரிகாரம் செய்கிறது? தாவீதுக்கு அப்புறம் அரசர்கள் எல்லாம் தவறி போய் நிலையில் ஆண்டவருக்கு மாறுபட்ட காரியங்களை செய்ததுனால, உடன்படிக்கையை புறக்கணித்ததுனால, செதேக்கியா அரசன் வரைக்கும் உடன்படிக்கையை தவறிழைக்கப்பட்டதுனால அவர்கள் பாவம் செய்தார்கள். அந்த பாவம் செய்து அந்த பாவத்துக்கான தண்டனையாக நாடு இழந்தார்கள், வீடு இழந்தார்கள், அரசாட்சி இழந்தார்கள். அரசனுடைய கண் முன்பாக, ஜோவாக்சியனுடைய கண் முன்பாக அவன் கண்களை பிடுங்கி
அவனுடைய பிள்ளைகளை கொன்று அவனை கைவிளக்காய் ஏந்தி 700 கிலோமீட்டர் நடத்தி சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்து நாம் மீண்டும் ஆண்டவருக்குள்ளாய் வருவது? இறந்து போன உறவை, அது உடன்படிக்கை கட் ஆஃப் ஆயிடுச்சு. உடன்படிக்கை கட் ஆஃப் ஆயிடுச்சுனாக்க அந்த உடன்படிக்கை எப்படி மீண்டும் நமக்குள்ளாய் நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு வழிமுறையாக இந்த புத்தகம் நம்ம சேர்கிறது என்றால் அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. அதே போல் சில சமயத்தில் ஒரு சிலருக்கு சாரி கேட்க தெரியாது. அவங்க சாரி கேட்க தெரியாதுன்றதுனால அல்ல, சாரி கேட்க கூடாது என்பதனால. 2 பக்கமாக மனநிலை இருக்கும். இவன் என்ன வேண்ட போய் சாரி கேட்கணும், நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், நான் என்ன சாரி கேட்கணும் என்கிற ஒரு மனநிலை ஒன்று இருக்கும். ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, எப்படி போய் ஒரு நாட்டு நிற்கிறது, உயிரை வாங்கிடுவார், அப்படியே மனசு இவ்வளோ நல்லா செஞ்சுக்கிறாரு, இப்படி போய் சாரி கேட்குறது. இந்த இரண்டுக்கும் இடையே தடுமாறுகிற உள்ளத்தை நிலைப்படுத்தி இவ்வாறு ஆண்டோடம் மன்றாடுங்கள், இவ்வாறு ஆண்டோடம் மன்னிப்பு கேளுங்கள், இதுவாறு ஆண்டோடம் கெஞ்சி கேளுங்கள் என்கிற அழகான செய்தி இந்த பகுதி கொண்டு வருகிறது. அதுவும் ரொம்ப அழகானது. அந்த ரெட்ரிபியூஷன் என்கின்ற அந்த பரிகாரம் என்கின்ற செய்தியை வெகு அழகாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதன் வழியாக உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க நெகேமியா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் நாள் முழுக்க இறை வார்த்தையோடு வாசிப்பார்கள். மர மேடையின் மேலே நின்று இறை வார்த்தை வாசிப்பார்கள். கண்ணீர் விட்டு அழுது ஆடைகளை கிழித்து கொண்டு கண்ணீர் கதறி அழுவார்கள். ஐயோ நாங்களும் எங்கள் வீட்டாரும் ஆண்டோடும் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்வார்கள் இறைவார்த்தை வாசிக்கும் போது. அவரோ இந்த நாள் இனிமையான நாள், இந்த நாள் உங்களுக்கு துக்ககரமான நாளாக இருக்கக்கூடாது, ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள், சென்று உணவருந்துங்கள், குளித்து விட்டு ஆண்டவரை தொழுது இல்லம் திரும்புங்கள் என்று சொல்லி அந்த புத்தகம் அழகாய் சொல்லும், அந்த அதிகாரம் அழகாய் சொல்லும். எதுக்காக சொல்லணும்னா அந்த பரிகாரம் உணர்வை நமக்குள்ளாக கொடுத்தாங்க. இன்றைக்கும் பாருங்க, திருப்பாடல் 51 இருக்கிறது, திருப்பாடல் 6 இருக்கிறது. இவையெல்லாம் மனமாற்றத்தின் மன வருத்தத்தின் திருப்பாடல்கள். 96, 105 உள்ளிட்ட ஒரு சில திருப்பாடல்களும் முக்கியமானவை. அவைகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட பகுதியாக இந்த 1 குறிப்பிட்டு 2 குறிப்பிட்டு இருக்கிறது. எதற்காக? இந்த மனமாற்றத்தை எப்படி நம்ம கொண்டு வர்றது, மனமாற்றத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறது, மனமாற்றத்தை எப்படி நம்மளை கையளிக்கிறது என்பதை பற்றி அழகான செய்தியை இந்த பகுதி கொண்டு வருகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த புத்தகத்தினுடைய எபிரேய மொழியில் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன். நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். திவ்ரே ஹயிம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை தான் எபிரேய மொழியிலே 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு என்று சொல்லப்படுகிறது. திவ்ரே ஹயிம் என்றால், திவ்ரே என்றால் செயல்பாடுகள், குறிப்புகள், செய்திகள், நிகழ்வுகள் பற்றி. ஹயிம் என்று சொன்னால் நாட்கள், அந்த நாளின் குறிப்பேடுகள், நாளின் குறிப்புகள், நாளின் செயல்பாடுகள், நாளின் குறிப்புகள் என்று சொல்லப்படி இந்த முறையில் இது மொழிபெயர்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அவங்க எழுதாமல் எது முக்கியம்னு அவங்க நினைச்சாங்களோ, அதாவது முக்கியன்றது 2 விஷயம் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்கள் பசங்களை பிக்னிக் கூப்பிட்டு போகிறேன்னு வச்சுக்கங்களேன். வீட்டில் பாய்ஸ் நம்ம ஹாஸ்டலில் இருப்பாங்க, பசங்களை கூப்பிட்டு போனோம்னாக்க அவன் உழுது ஜபம் பண்ணுவான். என்ன ஜபம் பண்ணுவான்? மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்குவான். நாம் முழுதும் ஜபம் பண்ணுவோம். என்ன ஜபம் பண்ணுவோம்? எந்த விபத்தும் வந்துடக்கூடாது, பத்திரமா போகிற மாதிரி பத்திரமா பசங்க திரும்பி வந்து ஆண்டவரே நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவன் மழை வந்தாக்க சரி அப்போ இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் அப்படி நாம் நினைப்போம். ஆனால் அவனுக்கு அன்னைக்கு போய் ஆகணும். அவனுடைய ஜபம் அப்படி, இவனுடைய ஜபம் அப்படி. அந்த நிலைகளை ஒரு நன்ற அழகாக உள்வாங்கி எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது என்றால் அதில் மிகுந்த மகிழ்ச்சியாகக்கூடியதாக இருக்கிறது. எல்லா நிகழ்வுகளையும் இல்லாமல் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை, அவருக்கு தேவையான இறையிலுக்கு உகந்த கருத்துக்களை, அதே மாதிரி அந்த கருத்துக்கள் மக்களுடைய வாழ்வுக்கு பொருந்துகின்ற கருத்துக்களாக இருக்கின்ற செய்திகளை அவன் தேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். கிரானிக்கல்ஸ் என்று சொல்லப்படுகிற குறிப்பேடுகள், 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு என்கின்ற இந்த மூலப்பெயர் புனித ஜெரோம் அவர்களின் பெயரால் வழங்கப்படுகிறது. அதுவும் 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு என்ற 2 பிரிவுகளை கொண்டிருக்கிற பகுதி ஜெரோம் அவர்களினால் செப்துவாஜிந்து மூலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுகிறது. 70 மொழிபெயர்ப்பிலிருந்து வந்ததாக இது கருதப்படுகிறது. அந்த வகையில் மார்ட்டின் நோத் என்கின்ற உலக புகழ்பெற்ற இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் தந்தை என்று சொல்லப்படுகிற மார்ட்டின் நோத்து இந்த புத்தகத்தை கிரானிக்கல்ஸ் ஓப்புஸ் என்று சொல்கிறார். அதாவது மிகப்பெரிய ஒரு புத்தகமாக, ஒரு பெரிய ஒர்க்காக சொல்கின்றார். அதுவும் ரொம்ப அழகான ஒரு செய்தியாக அமைகிறது. எமிலே என்கின்ற ஒரு விவிலிய பேராசிரியர், பெண் பேராசிரியர், அருமையான ஒரு பேராசிரியர். அவர் சொல்லுவார் மோஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் புக் ஆஃப் த பைபிள் அப்படிம்பாங்க. எல்லா புத்தகங்களையும் விட அதிகமாக நம்மை தூண்டி எழுப்புகிற, செயல்பாட்டுக்கு அழைக்கிற ஒரு அழகான புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார்கள்.
எஸ்ரா, நெகேமியா, கிரானிக்கல்ஸ் இதெல்லாம் ஒரு யூனிட்டாக இருந்தாலுமே கூட அதற்குரிய சிறப்பும் அதற்குரிய தனித்தன்மையும் அதற்குரிய சிறப்பியல்புகளையும் நம்ம மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட ஒரு யூனிட்டாக பார்க்கணும்னு சொன்னேன். அப்படி யூனிட்டை பார்த்தாலும் கூட அதனுடைய சிறப்பியல்புகளை நம்ம மறந்து விடக்கூடாது என்று நாம் பார்த்தோம். இந்த புத்தகங்களிலே காட்டுகின்ற ஒரு 3 செயல்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு செயல்பாடு வந்து சமாரிட்டன்சிசம் என்று சொல்வார்கள். சமாரியர்களோடு கூடிய போராட்டம் என்று சொல்வார்கள். நன்றாக விவிலியம் படித்தவர்கள் அறிவார்கள். அல்லது எஸ்ரா, நெகேமியா என்கின்ற 2 குருக்கள், இறை மனிதர்கள் ஆலயத்தை கட்டவும் மதில் சுவரை கட்டவும் இருந்தபோது இவர்கள் தென்னாட்டை சார்ந்தவர்கள். ஆலயம் தென்னாட்டில் இருக்கிறது, தென்னாட்டை சார்ந்தவர்கள். இந்த வடநாட்டிலே வாழ்கிற ஏற்கனவே அசீரியர்கள் அழிக்கப்பட்டு அசீரியர்களோட ரத்தத்தோடு ரத்தமாய் கலந்து தங்கள் இனத்தை தீட்டுப்படுத்தி கொண்ட சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த குழுவினர் இவர்கள் ஆலயம் கட்டுவதையும் மதில் சுவர் கட்டுவதையும் கோட்டை கட்டடங்களை கட்டுவதையும் ஒரு ஆபத்தாக பார்த்தார்கள், ஒரு பெரிய தடங்களாக பார்த்தார்கள். ஒரு வேளை இவங்க பெரியவங்களாயிட்டாங்கன்னா நம்மளை அடிப்பானுங்களே என்று பார்த்து கட்ட விடாமல் தடுத்தார்கள். ஆகவே தான் எஸ்ரா, நெகேமியா புத்தகங்களிலே நாம் பார்க்கிறோம், பகலிலே ஒரு படை வேலை செய்யும், ஒரு படை காவல் செய்யும். இரவிலே அந்த படை வேலை செய்யும், இந்த படை காவல் செய்யும். இப்படி ஷிஃப்ட்டு போட்டு விடிய விடிய காவல் செய்வாங்க. நெகேமியா கழுதி மூலமாக நகரை முழுவதும் சுற்றி வந்து நோட்டம் விட்டு என்ன ஏதாவது ஆபத்து இருக்கிறதா, விபத்து இருக்கிறதா என்று பார்ப்பார், நகரை பாதுகாப்பார். இவ்வளோ அதுவும் இல்லாமல் சில சமயங்களிலே சமாரியர்கள் வந்து அடித்து உதைத்து கத்தியினால் குத்தி சில பேர் ஆபத்துக்கு பெற்று செய்திருக்கிறார்கள். கட்டிய கட்டடத்தை இடித்து உடைத்தும் போயிருக்கிறார்கள். அந்த செய்தியும் நம்ம புத்தகத்தில் பார்க்கிறோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகம் சமாரியர்கள் பாழ்பட்டிருக்கிற எண்ணத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சமாரிட்டன் சிசம் என்று சொல்லப்படுகிற அந்த சமாரியர்களோடு கூடிய முரண்பாட்டை பற்றிய செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, எதனால் இப்படி பண்ணாங்க, இவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும், இவங்களும் நம்மளுடைய ஒருத்தாய் வயிற்று பிள்ளைங்க தானே, இவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் என்கின்ற ஒரு செய்தியும் அழகுற சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாக செருபாபேல் என்ற ஒரு மனிதர் வருகிறார். ஜெகோச்சின் என்கின்ற மன்னனுடைய காலகட்டத்தில் தான் தென்னகத்தில் இருக்கிற மக்கள் பபிலோனியர்களினால் சிறைபிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்களிலே அவருடைய பேரனாக செருபாபேல் என்கிற ஒரு மனிதர் வருகிறார். செருபாபேல் என்பவர் மூலமாக தாவீதின் அரசாட்சி இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. செருபாபேல் வழியாக அந்த அரசாட்சி இன்னும் ஆட்சி தொடர்கிறது. தாவீதினுடைய தளிரானது இன்னும் வாடவில்லை, தாவீதினுடைய கொம்பானது இன்னும் அழியவில்லை என்ற ஒரு உணர்வை அந்த செருபாபேல் தந்தார். சில பேர் அவரை தாவீதினுடைய வம்சத்தின் அரசராகவும் பார்க்க நினைத்தார்கள். நாடு கடத்தப்பட்ட பெண் அரசாட்சி என்பது அவர்களுக்கு ஒரு கனவானாகவே இருந்தது. ஆனாலும் இவர் அரசாக மாட்டாரா என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அவருடைய முத்திரை மோதிரமாக கருதப்பட்டார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த புத்தகம் அழகாக தெளிவுற சொல்கிறது. செருபாபேல் வழியாக ஆண்டவர் தன் உடன்படிக்கை புதுப்பிக்கிறார், ஆண்டவர் தம் ஆட்சியை புதுப்பிக்கிறார், தன் மக்களை புதுப்பிக்கிறார், புது வாழ்வை தர விருக்கிறார். நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள இருக்கிறீர்களோ அதன் பொறுத்து ஆண்டுடைய திட்டத்தின்படி உங்களுக்கு ஆண்டுடைய ஆட்சி உங்கள் மீது வந்து சேரும் என்கிற ஒரு கருத்தையும் இந்த புத்தகம் சொல்கிறது. முன்பு சொன்னது போலவே 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு ஆகிய புத்தகங்கள் விடுதலை பயண நூல் மற்றும் திருப்பாடல் 105, 106, அதே போல் திருப்பாடல் 96, விடுதலை பயண நூல், தொடக்க நூல், எண்ணிக்கை, யோசுவா, சாமுவேல், ரூத் ஆகிய புத்தகங்களோடு தொடர்பு கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்த புத்தகம் தனியே எங்கேயோ இருந்து வந்து சொருகப்பட்ட புத்தகம் அல்ல. எல்லா வரலாற்று விவிலிய பாரம்பரியத்தோடு இணைந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வெறும் இங்கேயோ யாரோ எழுதப்பட்டு இடைச்சலாக சொருகப்பட்டது, இதுக்கு விவிலியத்துக்கு சம்மந்தம் கிடையாது, யாரும் சொல்ல முடியாது. இது மற்ற விவிலிய பாரம்பரியங்களோடு இணைந்து போகிறது. விதவையினுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக ரூத்தினுடைய கதையும் யோசுவா நாடை வெல்லும் தன்மையும் எல்லாம் இதனுடைய பாரம்பரியமாக இதில் அடங்கியிருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுகள் சுட்டி காட்டுகின்றன. இவைகளெல்லாம் நம்முடைய முன்னுரை பகுதியில் வருகின்ற சின்ன சின்ன கருத்துக்களாக இருக்கிறது. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள். நம்ம அதை தொடர்ந்து நம்ம 1-2 செய்திகளை சேர்த்து வந்து நம்முடைய நிறைவு செய்வோம். சாமி, ஒட்டு மொத்தமாக இந்த புத்தகத்தை பார்க்குற பார்வையே மாற்றிட்டீங்க.
நான் என்னடா சும்மா இவர் பிள்ளை இவர் பிள்ளை இருக்காரு, இப்படி போயிட்டு இருக்குது அப்படி போயிட்டு இருக்குது, மறுபடியும் சொன்னதை சொல்ல போறாங்களா, என்னத்துக்கு இதுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனமான பார்வை, உங்கள் வார்த்தையில் சொல்ல வேண்டிய மெத்தனமான பார்வையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது பார்வையே மாறி போச்சு. எப்போ ஒவ்வொருத்தரையும் இம்பார்ட்டன்ஸ் இருப்பாங்க போல இருக்குது. ஆதாம் யார், அப்படி இவங்க யார், அவங்க யார், அங்கே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, அவங்க தர செய்தி என்ன, இவங்க தர செய்தி என்ன, இவங்க தர செய்தி என்ன, இந்த ஒரு தொகுப்பு தர செய்தி என்னவா இருக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை உருவாக்கிடுச்சு தந்தை அவர்களே. ஆக மொத்தம் தீயை பற்ற வச்சுட்டீங்க, அது எவ்வளோ எரிய போகுதுங்கிறது இனிமேதான் சாமி தெரிய வரும். சிறப்பு தந்தை அவர்களே. என்கிட்ட இருந்து எந்த கேள்வி இல்லை சாமி, நீங்களா பார்த்து ஏதாவது இன்னும் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம் சாமி. இதில் வந்து ஒரு சின்ன கருத்து சொல்ல வேண்டும் என்றால், யோசியா, எசேக்கியா, அப்புறமேட்டு சாலமோன், தாவீது உள்ளிட்ட அரசர்களை பற்றிய நிகழ்வுகளை இந்த புத்தகம் அழகாய் வர்ணனை செய்கிறது. ஏனென்றால் அவர்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 அரசர் 2 அரசர்லேருந்து வருகின்றவர்கள் தான் என்றாலும் இவர்கள் சொல்லுகின்ற விதம் அழகான ஒரு செய்தியாக இருக்குது. ஏற்கனவே ஒரு நல்ல கருத்தை நாம் பார்த்தோம். அவர்கள் எல்லாரையும் நல்லவர்களாகவே பார்க்கிறது, நன்மைத்தரம் மிகுந்தவர்களாக பார்க்கிறது. அது ஒரு நல்ல குணம். எல்லாற்றையும் வரலாற்றையும் நல்லதே பார்ப்போம், நல்லதே கிடப்போம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று பாடல் ஒன்று இருக்கிறது. அதுபோல் நூலாசிரியர் நாடு கடத்தப்பட்ட பின், எருசலேம் இடிக்கப்பட்ட பின், தரைமட்டப்பட்ட பின் எழுதப்பட்ட இந்த புத்தகம் உண்மையிலேயே வந்து நல்லதாக பார்ப்போம், நலமானதாக பார்ப்போம் என்கின்ற ஒரு இதாக இருக்குது. இதில் வந்து ஒரு அருமையான ஒரு செய்தியை நான் பார்க்குறேன், சொல்லிட்டுலான்னு தெரில. ஒரு டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். டென்னிஸ்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தார். அவர் வந்து பிரெஞ்சு நாட்டினுடைய உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட வீரர். பல வகைகளிலே பரிசுகளை வென்றார், பட்டங்களை வென்றார், தங்க பூடிசுகளை வென்றார். அதே போல் பணமும் நிறைய வந்து விளம்பரம் மூலமாகவும் விளையாட்டு மூலமாகவும் நிறைய பணம். 37வது வயதிலே அவர் ஓய்வெடுத்தார். ஓய்வெடுக்க விரும்பினார், விளையாட்டிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தினார். எல்லாரும் சேர்ந்து அந்த விருந்திலே பங்கேற்றார்கள். அந்த பங்கில் விருந்திட்ட போது அந்த விருந்தினுடைய இறுதியிலே பேட்டி கொடுத்தார். பேட்டியின் கேள்விகள் எல்லாருக்கும் ஒரு அமைதியாக, தெளிவாக, இனிமையாக பதிலளித்தார். முடித்த பிறகு, சார் டென்னிஸ், ஒரு கேள்வி, பர்சனல் கேள்வி என்று கேட்டார்கள். என்ன வேணுமோ கேளுங்கள் ஐயா என்று சொல்கிறார். அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஃபுட்பால் விளையாடக்குள்ள நிறைய சமயத்தில் பார்த்துருக்குறோம், நீங்கள் கோல் போடுவீங்க, கோல் போட்டாலும் உலகம் அந்த 50,000 பேர் 60,000 பேர் கை தட்டுவாங்க, நீங்கள் வந்து கழுத்து இருக்கிற செயின் எடுத்து முத்தம் கொடுப்பீங்க, வானத்தை அண்ணாந்து பார்ப்பீங்க, என்ன அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி கேட்பார். நாங்களாம் கைத்தட்டி உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து எதுவுமே அழட்டிக்காமல் அந்த செயின் எடுத்து போடுவீங்க இல்லையா, செயினில் யார் இருக்கிறது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, உங்கள் ஒய்ஃபா, அல்லது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா, என்னாரு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்று செயின், அதே செயின் இப்போ தான் போட்டிருக்குன்னு சொல்லி டக்குன்னு அவர் கழட்டி இப்படி காமிப்பார். இப்படி காமிக்கும் போது அதில் எழுதியிருக்கும், என்ன எழுதியிருக்குன்னா, ஐ ஆம் தேர்ட் அப்படின்னு எழுதியிருக்குது. அவ்வளோதான், வேறு சாமிக்குமே பாம்மா எதுவுமே இல்லை, ஐ ஆம் தேர்டுன்னு எழுதியிருக்கோம். பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அவங்க கேட்குப்பாங்க, வாட் யூ மீன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஸ்லம்மில் பிறந்தேங்க, ஒரு ஃபுட்பால் வாங்குறதுக்கு 5 யூரோ கையில் காசு இல்லாததுனால அம்மாவுடைய பெட்டிக்கோட்டு, தங்கச்சியுடைய ஃப்ராக்கெல்லாம் போட்டு சணலில் சுற்றி அதை வச்சு தான் ஃபுட்பால் விளையாடுவேன். அதை வச்சு கற்றுக்கிட்டேன். கடவுளுடைய கிருபையினால் ஸ்கூல் டீமில் இடம் கிடச்சிது. கடவுளுடைய கிருபையினால், என்னுடைய திறமையினுடைய முயற்சியினால் ஸ்டேட் லெவலில் டீம் கிடச்சிது. அப்புறம் கண்ட்ரி லெவலில் டீம் கிடச்சிது. கிளப்பில் இடம் கிடச்சிது. அப்புறம் பார்த்தா ஒலிம்பிக்ஸ்க்கு இடம் கிடச்சிது. இது எல்லாமே கடவுள் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னாக்க எதுவுமே என் வாழ்க்கையில் நடந்திருக்காது. இன்னமும் நான் ஒரு சாதாரண ஒரு சேரி பையனாக தான் சுற்றிட்டு இருந்திருப்பேன் என்று அவர் சொன்னார். அவர்கள் கை தட்டினார்கள். ஆகவே என் வாழ்விலே அவர் தான் ஃபஸ்ட்டு. ஃபுட்பால் வந்து டீம் கேம். ஃபுல் பேக் இருக்கணும், ஃபார்வர்ட் இருக்கணும், சென்டர் ஃபார்வர்ட் இருக்கணும், ஃபார்வர்டில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், இவங்களெல்லாம் போட டிஃபெண்டர்ஸ் இருக்கணும், எல்லாம் சேர்ந்து விளையாடும்போது அவர்களுக்கு கொடுக்குற பாஸை நான் கோலாக கன்வெர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அவங்கெல்லாம் இல்லைனாக்க நான் இல்லை, கோச் இல்லைன்னா நான் இல்லை, ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா நான் இல்லை, டீம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா நான் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்ட் இல்லைன்னா நான் இல்லை. அப்போ அவங்கெல்லாம் செகண்டு, ஐ எம் தேர்டு அப்படின்னாராம். இப்போ அத்தனை பேரும் கண்கலங்க எழுந்து நின்று கை தட்டினார்களாம். அவருடைய நன்றி உணர்வும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற விதத்தையும் பார்த்துட்டு கைத்தட்டி ஆர்ப்பரித்து அவருக்கு வாழ்த்து சொன்னார்கள் என்று அந்த குறிப்பு சொல்கிறது. அந்த குறிப்பேடுகள் 1, 2 நான் பார்க்கின்ற ஒரு அழகான காட்சி அதுதான். வாழ்க்கையை பார்க்கின்ற விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்க வேண்டும்.
ரொம்ப அழகான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதான் வந்து நாடு கடத்தப்பட்ட பின்பு ஒன்றுமில்லை. எசேக்கியேல் 37 சொல்லப்படுவது போல உலர்ந்த எலும்புகளைப் போல காய்ந்து தீந்து வறண்டு அப்படியே ஒன்றுமே இல்லை, இனி வாழ்க்கையே கிடைக்காது அப்படின்னு அப்படியே கிடந்த நேரத்தில் என்னுடைய வாக்காக வந்து அந்த இறை வாக்கு வந்து சதையாகவும் நாளமாகவும் ரத்தமாகவும் மாறி ஒரு சேனையாக எழும்பி நின்றது போல இந்த 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு ஒரு புதிய பார்வை அவர்களுக்குள்ளாக தருகிறது. அது ரொம்ப முக்கியம் சாமி. நிறைய சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து some people they change their our outlook of looking at the things. அந்த அவுட்லுக்கு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்மளை தாக்கம் கொடுத்தாங்கனாக்க வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவோம். எது முக்கியத்துவம்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தை பார்க்கின்ற போது என் அறையில் உட்காந்து எழுதி கொண்டிருந்தேன். ஒரு அம்மா வந்தார்கள். அந்த அம்மா பார்த்தா தெரியும், அந்த அம்மா தர்மம் வாங்க தான் வந்திருக்கிறாங்கன்னு தெரியும். என்னம்மா அப்படின்னு, சாமி சாப்பிட்றது எதுவும் இல்லை சாமி என்று உரிமையோடு சொன்னார்கள். நான் ஒரு 200 ரூபாய் எடுத்து போய் சாப்பிட்டோம், பாம்மா போய் வேலையை பாரு, ஓடுப்போ அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். வரும்போது அந்த அம்மா முணுமுணுப்பது என் காதில் கழகாக கேட்டது. எனக்கு தெரியும் மாதா கைவிட மாட்டாங்க என்று சொல்லிக்கிட்டே அந்த அம்மா போகுது. அந்த 200 ரூபாய் வந்து ஒரு வெற்றுத்தாள், $2 அவ்வளோதான், மீறி போனா இல்லைங்களா, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த 200 ரூபாய் தாளிலே இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனது, பரந்த மனது, பக்தி நிறைந்த மனது அந்த சகோதரிக்குள்ளாக இருந்ததை நான் பார்த்து வியந்து போனேன். அதுதான் சில சமயம் நம்மளுக்கு வந்து 5 லட்சம் 6 லட்சம் கூட வரும், நம்ம அதை நினைக்க மாட்டோம். அது ஏதோ பை சான்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே பை சான்ஸ் கிடையாதுங்க, எல்லாம் பை சாய்ஸ். சாமியுடைய கிருபை, இந்த கிருபையினால் நமக்கு கொடுக்குற சாமியுடைய ஆசீர்வாதம் தான் வந்து நமக்கு அந்த அழகான கருத்து. அந்த இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்கள் 2 கருத்து, நல்ல கருத்து 2 கருத்து இந்த புத்தகம் வலியுறுத்துது. உங்களுக்கு வந்து எசேக்கியா வந்து இப்படி நடந்ததோ, அல்லது வந்து சமாரிட்டர்கள் வந்து அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க, உங்களுக்கு தீங்கிழைக்கும் மனிதராக கவலைப்படாதீங்க. கடவுள் அனுமதிச்சாலே தீமை வராது உங்களுக்கு. கடவுள் அனுமதிக்கிறாரு, அவங்க மூலமாக ஏதோ நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க என்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக கூட்டுகிறார்கள். அதே போல் ரெட்ரிபியூஷன், பரிகாரம் என்பது மிக மிக முக்கியமானது. நான் என்னத்தை பண்ணிட்டேன் போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு, சாமி இவ்வளோ பண்ணிட்டாரு, அவர் தான் மன்னிப்பு கேட்கணும் என்ற ஒரு போராட்ட மனப்பான்மை அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. இவ்வளோ பண்ணிட்டாரு, அவருக்கு நம்ம எவ்வளோ செஞ்சோம், எடுக்காத பழியா, செலுத்தாத பழியா, எடுக்காத விழாவா, கொண்டாடாத திருவிழாக்களா, இவ்வளோ செஞ்சோமே, அவருக்கு இவ்வளோ புகழ்ச்சி செஞ்சோமே, அவர் நம்மளை இப்படி பண்ணிட்டாரு, அந்நியர்கையில் விட்டார், நம்ம கோயிலை இடிக்க விட்டாரு, அவமானப்படுத்த விட்டாரு. அந்த ஒரு கோபம் இருந்தது. இந்த கோபத்தை அழகாய் ஆற்றி, இல்லை மகனே இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், இது இப்படியும் கூட ஆண்டவரை வழிநடத்துவார் என்கின்ற ஒரு செய்தி நமக்குள்ளாக கொண்டு வருகிறது இந்த புத்தகம். அதான் வந்து நல்ல செய்தியாக நான் பார்க்கிறேன். திருப்பாடல் 105, 106, 10 ஒரு வாசிப்பாகமே. கடவுளும் அவர் தம் மக்களும். அது 1 குறிப்பேடு 16, 8, 22 கிட்ட. எக்ஸாக்டா 1 குறிப்பேடு 16, 8 முதல் 22 வசனங்களுக்கு ஈடாக இருக்கிறது. இதுவும் அதுவும் ஒன்றாய் பகுதியாக நான் சொன்னேனே, எதுக்காக சொன்னேன்னே, இப்போ வந்து 1 குறிப்பேடும் மற்ற புத்தகங்களும் வந்து தனிச்சு நிற்கலை. விவிலிய பாரம்பரியத்தோடு வருது, விவிலிய கோட்பாடுகளோடு உள்ளடக்கி இருக்குது. சில பகுதிகள் வந்து அப்படியே பல விவிலியத்தினுடைய பகுதியில் உள்ளடக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வருது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்திற்கான விவிலிய முன்னுரைக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. திருப்பாடல் ஆசிரியரும் சரி, 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு ஒரு ஆசிரியரும் சரி, அந்த துதியை வலியுறுத்தி சொல்வார்கள். ஆண்டவருக்கு ஏற்றபடி நொறுங்கிய தாழ்வுற்ற உள்ளமே என்ற திருப்பாடல் 51:17 சொல்லுகிறது போல, ஆண்டவர் எப்படி மகிழ்விப்பது, ஆண்டவர் எப்படி துதிப்பது. இப்போ துதி, ஆராதனை, மகிமை எல்லாம் வந்து தெயோசென்ட்ரிக் ப்ரேயர், கடவுள் சார்ந்த ஜெபங்கள். இப்போ இந்த திருப்பாடல் ஆசிரியரும் சரி, இந்த 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு ஆசிரியரும் சரி,